இப்ப திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு, ஆமா, துணி அது எல்லாமே கிடைக்குதா? எல்லாம் அது ஒரு குறையும் இல்லை. என்னைக்கும் துணி, சாப்பாடு, பேட்டரிக்கு நான் ஏதாவது ஒரு அது முதல்ல பேட்டரி கிடைச்சிக்கிட்டு இருட்டில் அடிக்குது. கொடைனா கொடை கிடைக்கி, செருப்புனா செருப்பு கிடைக்கி, தூக்காளினா தூக்காளி கிடைக்கி. சில இடத்துல எந்த குறையும் இல்லை. சரிங்க சாமி, எந்த குறையும் இல்லைன்னு சொல்றீங்களே, ஆமா, அப்புறம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு ட்ரெஸ் போட்டுருக்கீங்க? எங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டுருக்கீங்களே? அழுக்கிறது இது இந்த வேட்டி இது என்னன்னா இது நேத்து கொடுத்த வேட்டி, புது வேட்டி. இந்த வேட்டி கலரே அப்படி. இது அழுகு, இந்த துண்டு இந்த இது அழுகா பாக்குறதுக்கு அழுக்கு மாதிரி தான் இருக்குது. நேத்து கொடுத்த வேட்டி, நேத்து வெள்ளன கொடுத்த வேட்டி. இந்த வேட்டி சைஸே இது. ஓ, வேட்டியா அந்த கலர் தான். இந்த வேட்டி நான் என்னடா திடீர்னு நேத்தான் அந்த வேட்டியே மாத்திருக்கேன். இந்த வேட்டி கலரே எப்படி. சரி, எப்படி முடியல வேட்டி இதுதான் நேத்தான் கொடுத்துருக்கு. சரிங்க சாமி, முடியலாம் எப்படி இந்த மாதிரி ஜடா முடி மாதிரி மாறி போட்டுருக்கு? திருப்பி காட்டுங்களா. எப்படி முடியலாம் ஜடா முடி மாட்டினா உள்ள சொல்லுக்கு என்ன, சாமியார் வந்து நான் சொல்றேன்னா சாமியார் ஆகியாச்சுன்னா வந்து சீவப்படாது. இப்போ ஒரு சில பேருக்கு முடி எவ்வளோ வளர்ந்தாலும் ஜடை ஆக மாட்டேங்குதுன்னா அவங்க டெய்லி சீவாங்க. நான் என்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தேன், இன்னைக்கு சீவலையை விட்டேன். சீவலையை விட்டாச்சுன்னா அது எப்படியும் பின்னிடும். சீவிக்கிட்டே இருந்தால் அந்த முடி வராது. நான் இவ்வளோ வரதுக்கு எடுக்கு பொம்பளையால சில சாமியாருக்கு அந்த முடி ஜடை உலா காரணம். இது ஒரு நாளைக்கு 2 திருப்பு 3 திருப்பு சீவாங்க. அப்படி சீவனா உழாது. அப்படி சீவனா உழாதுன்னு எனக்கு தெரியும். தெரியும்னா நம்ம தான் சாமியார் ஆகியாச்சு அண்ணாமலையாருக்கு வந்தாலும் இனிமே நமக்கு என்ன சீவலை அப்படின்னு நினைச்சு விட்டுதான். அந்த முடி எடுத்து காட்டுங்க பின்னாடி கிட்ட. அல்லனா சீவனா வந்திருக்காது. சீவனா வராதுங்கிறது எனக்கும் தெரியும். நம்ம சீவாண்டம் நினைச்சுதான் போட்டது. சரி, அண்ணாமலையார்கிட்ட வந்தீங்கல்ல, வந்ததுல இருந்து நீங்க வந்து அண்ணாமலை கிட்ட ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? ஆமா, யாராவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? அண்ணாமலையார் தான் கூட ஒரு சகோதரர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கு. அவர் தான் நமக்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கணும். வேற மனுஷன் தான் நீசனே. அண்ணாமலை தெய்வம் என்னையும் கைவிட இல்ல. மனுஷன் சண்டாளம் தானே. இன்னைக்கு 10 ரூபா கொடுத்தா கெட்டிக்காரம்பா, நாளைக்கு 10 ரூபா இல்லைன்னா அவன் கிடக்கான் 10,000. தெய்வம் என்னையும் கைவிட இல்ல. அதாவது அரசன் அன்னைக்கப்ப தெய்வம் நினைக்கணும். தெய்வம் என்னைக்கா ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணவனு கேக்குதாங்க. அதனால தெய்வம் வந்து என்னைக்கும் கைவிடாது. நம்ம தெய்வம் உண்டுமுன்னு இல்லைன்னு போகக்கூடாது. நம்ம மனசுக்கு வச்சா அது உண்டு, அவரு உண்டு. நம்ம உண்டுமுன்னு நினைச்சா அது உண்டு, இல்லைன்னு நினைச்சா அவருக்கும் இவன் நம்ம தான் நம்ம பண்ணுறாருன்னு அவர் நினைச்சிடாரு. நம்ம உண்டுமுன்னு நினைச்சா அவருக்கும் அது கட்டாயம் உண்டு. என்ன அளவுக்கு. சரிங்க சாமி, இப்போ இன்னும் குறை காலத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? குறை காலத்துக்கா? குறை காலம் என்ன எருமை குறை காலம் இன்னும் என்ன 10-15 வருஷம் இருப்பான். ஆனா குறை காலத்தையும் எருமை என்ன இது, எருமை இப்படியே ஓட்டிட்டு என்னன்னா அண்ணாமலை நினைச்சிருக்கோம்னா நல்ல நிம்மதியா சாப்பிடணும், வைக்கணும், கஷ்டம் வரக்கூடாது. என்ன கேட்டு வருவாது சாவைச்சில அழுந்தாம வைக்காம நல்ல முச்சமா போகணும். அதைத்தான் எதிர்பார்க்கணும்னா எருமை என்ன வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. எருமை என்னமா 10-15 வருஷம் இருக்குமா, 20 வருஷம் இருக்குமா குடிப்பானா. அன்னைக்கு இருக்க வரைக்கும் நல்லபடியா அணை இருந்துட்டு போச்சுல மோச்சத்துக்கு போச்சுல கீழே விழுந்து அழுந்தாம